ஃபர்ஸ்ட் அண்ணாமலையுடைய படத்தினுடைய இயக்குனரே வந்து சுரேஷ் கிருஷ்ணாவே கிடையாது. கேபியுடைய அசிஸ்டண்ட்ல வசந்தும் சுரேஷ் கிருஷ்ணா 2 பேருமே இருக்கு. வசந்தை தான் கமிட் பண்றாங்க ஃபர்ஸ்ட். வசந்த் வந்து கமிட் பண்ணி ஒரு வாரம் ஷூட்டிங்கும் போயாச்சு. ஆனால் அந்த ரஷ் எல்லாம் பிறகு பார்த்து பிறகு வசந்த் கொஞ்சம் டல்லாவே போயிட்டு இருக்காரு. இதுக்கடையில் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வேற போடணும்னு வேற கேபி கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு. அப்போ கேபிக்கு அந்த மியூசிக் டைரக்டருக்கு ரஜினி சார் மியூசிக் டைரக்டர்லாம் கொஞ்சம் உடன்பாடு கம்மியாக இருந்த ஒரு டைம் அப்போ. பட் அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ வசந்த் எனக்கு வேணும்னு சொன்னது ஒரு பக்கம். பட் இந்த படம் வந்து பார்க்கும்போது பார்த்தா கேபிக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ரஜினி சாருக்கும் ரஜினி சார் எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே டிசைட் பண்ணிடுவார் ஒரு இயக்குனர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத. அப்போ அண்ணாமலையுடைய இது பார்க்கும்போதே கேபி சார்ட்ட கேபிங்கும்போது சொல்ல முடியல அவர்னால. டைரக்ட் அவரோட அசிஸ்டண்ட் வேறு. ரஜினி சார் ஆக்ட் பண்ணும்போதெல்லாம் கேபி கிட்ட அசிஸ்டண்டாக வசந்த் வேறு ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ எப்படி சொல்கிறது ஒரு டைரக்டருடைய வாழ்க்கை ஸ்பாயிலர்மெண்ட் சொல்லி தான் ரஜினி சார் பரவாயில்ல எப்படி நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம்னு கோஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு வாரம் ஷூட்டிங் மேலே நடந்துச்சு. அப்போ தான் கேபி அவர்கள் படம் பார்க்கலான்னு சொல்லும்போது தான் படம் பார்த்தா அந்த எஃபெக்ட் வரலை. ஃபயர் இல்லை. அது காரணம் என்ன, வசந்த் வந்து ஒரு மெலோடியாக ஒரு பேட்டர்னில் போகக்கூடிய ஒரு இயக்குனர். அப்படி இருக்கும்போது தான் இந்த படம் ரஷ் பார்க்கும்போது கேபிக்கு உடன்பாடு இல்லை. இப்போ ரஜினி சார்ட்டே சொல்லி என்ன ரஜினி கொஞ்சம் படம் வந்து உனக்கு ஏற்ற படம் மாதிரி கொஞ்சம் வரலேங்கும் போது தான் அவர் என்ன சொல்கிறனே தெரில ரஜினி சார். ஏன்னா கேபியோட அசிஸ்டண்ட்டு வசந்த் அவருக்கு நெருங்கிய நட்பருக்கு ஒரு டைரக்டரோட வாழ்க்கை போயிடும் அப்படிங்கிறதுனால அவர் எதுவுமே சொல்ல. கேபி சார் இல்லை சார் நீங்கள் என்னன்றதை பார்த்துங்க சார்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில். அப்போ தான் கேபி டிசைட் பண்ணும்போது தான் வசந்தை கூப்பிட்டு வசந்த் இதுக்கு மேலே ரஜினினா ஒரு ஃபயரு, என்னாலே ரஜினியை வச்சு படம் பண்ண முடியாதனால தான் நான் வந்து ரஜினிகிட்ட வந்து எஸ்பிஎம்கிட்ட கையில் கொடுத்துட்டேன். ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் ரஜினி வச்சு பண்ண முடியல என்னால். நான் ஒன்று நம்பி கொடுத்தா நீ ரஜினி சார்கிட்ட இருக்கிற அந்த ஃபயரே வரலையே அப்படின்னு கேட்கும்போது தான் வசந்த் சார் வந்து அப்போ தான் ஓப்பன் உடைக்கிறார். இல்லை சார் ரஜினி சாருக்குள்ள மாஸ் வந்து என்னால் அந்த சீனை கொண்டு போக முடியல அவரை வச்சுக்கிட்டு, அதனால் தயவுசெய்து நான் வேலைக்கிறேன், இது வேறு யாராவது நீங்கள் பண்ணிக்கிங்க சார்னு வசந்த் கேபிகிட்ட சொன்னது பிறகு வந்து தான் கேபி ஒரு முடிவு எடுத்து தான் அடுத்து அவரோட இன்னொரு அசிஸ்டண்ட்டு இந்த சுரேஷ் கிருஷ்ணா உள்ளே வர்றார். பட் சுரேஷ் கிருஷ்ணா வந்ததுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு அந்த படத்தை தெருக்கி விட்டாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அண்ணாமலையில் இன்ன வரைக்கும் ரஜினி சாருடைய ஒரு 10 படங்கள் சூப்பர் டூப்பர்ட்டு பேசப்படக்கூடிய படம்னா அது அண்ணாமலை ஒன்று. அந்த அண்ணாமலை கொடுக்க போய் தான் அடுத்து நீங்கள் வீரான்னு காமெடி படம் ஒன்று கிடைச்சது பாஷா. இன்ன வரைக்குமே உலகில் மிரட்டி இருக்கிற ஒரு படம் வந்து பாஷா. பாஷாவை ரீமேக் பண்ணி எத்தனை படங்கள் இன்றைக்கி டாப் ஹீரோக்கள் எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் அதனுடைய சாதனையை வந்து தொடவும் முடியல, முறியடிக்க முடியல. ரஜினி சார் சொல்லிட்டார் அது என்னாலேயே முடியாது, பாஷான்னு சொல்லிட்டார். ஸோ 2 எடுக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அதனால் ஸோ இந்த ஒரு பாஷாக்கும் அந்த அண்ணாமலைக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இந்த 2 படமே பர்த்டே அன்னைக்கு ஸோ ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக படையப்பவும் அண்ணாமலை வருது சார்.